அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான என் சகோதரர்களே, அன்பான என் சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை குற்றவாளியாக்குவதற்காக அல்ல, உங்களை என்னையும் சேர்த்து அல்லாவிடம் திரும்ப வைப்பதற்காக. ஏனெனில் மனிதனின் உடலில் மிகச் சிறியது எது தெரியுமா? நாவு. ஆனால் மனிதனை அதிகமாக நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் ஒன்று எது தெரியுமா? அதே நாவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவன் பேசும் ஒரு வார்த்தையை அதன் விளைவைக் கூட எண்ணாமல் பேசுகிறான். அந்த ஒரே வார்த்தையால் அவன் நரகத்தின் ஆழத்தில் வீழ்த்தப்படுகிறான். அன்பர்களே, நாம் நினைக்கிறோம், இது சும்மா பேச்சுதான், இதில் என்ன பாவம் இருக்கப் போகிறது, யாருக்கும் தெரியப் போவதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படாமல் இல்லை. நாம் மறந்தாலும் வானம் மறப்பதில்லை. அன்பர்களே, இஸ்லாம் நம்மிடம் பேசாதே என்று சொல்லவில்லை, எப்படி பேச வேண்டும் என்றுதான் கற்றுத்தந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாவையும் மறுநாளையும் நம்புகிறவன் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். இந்த ஹதீஸை நாம் எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் யோசித்துப் பாருங்கள், ஒரு சண்டை வார்த்தையால் ஆரம்பிக்கிறது, ஒரு விவாகரத்து ஒரு வார்த்தையால் முடிகிறது, ஒரு நட்பு ஒரு வார்த்தையால் உடைகிறது. அதேபோல் ஒரு குடும்பம் ஒரு நல்ல வார்த்தையால் காப்பாற்றப்படுகிறது, ஒரு மனம் ஒரு மென்மையான வார்த்தையால் நிம்மதி அடைகிறது. அன்பர்களே, பொய் பேசுவது இன்று ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பொய் நன்மைக்கு வழிகாட்டாது, பொய் நரகத்திற்கு வழிகாட்டும். ஜோக்குதான், சும்மா சொன்னேன், அவன் சீரியஸாக எடுத்துக்கொண்டான். இவையெல்லாம் நமது பொய்க்கான சரியான காரணங்கள் அல்ல. அன்பர்களே, புறம்பேச்சு, கீபத், ஒரு மனிதன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி பேசுவது. அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக சொல்கிறான் தெரியுமா? உங்களில் ஒருவன் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவானா? இதை கேட்டால் நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் அதே செயலை நாம் நமது நாவால் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். வாட்ஸ்ஆப் மெசேஜ், வாய்ஸ் நோட், கமெண்ட் பாக்ஸ், இவையெல்லாம் நமது நாவேதான். அன்பர்களே, கடுமையான பேச்சு இதயங்களை உடைக்கும், மென்மையான பேச்சு இதயங்களை வெல்லும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூட என்ன சொன்னான் தெரியுமா? ஃபிரவுனிடம் கூட மென்மையான வார்த்தையில் பேசுங்கள். ஃபிரவுன் யார்? தன்னை கடவுள் என்றவன். அப்படியென்றால் நமது பெற்றோர், நமது மனைவி, நமது கணவர், நமது குழந்தைகள் எப்படி பேச வேண்டும்? அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசவில்லை. ஆனால் பேசினால் உண்மை,